அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஜெப கூடுகைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற உங்களுக்கு விரோதமாக யாரதொரு மாந்திரிகமோ செய்வினையோ அணுகாதபடி என் தேவனாகிய கர்த்தர் பாதுகாப்பார். ஆகவே கர்த்தருடைய அடைக்கலத்தில் இருங்க, என் தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. டேய், நீ பேய் ஆடுற மாதிரி ஆடணும், நீ மந்திரம் ஊதுற மாதிரி ஊதணும், அப்பதான் உங்களுக்கு இன்னைக்கு சாப்பாடு. இதான் நம்ம பழப்பு, புரிஞ்சிச்சா? டே பேரா, இப்போ உன்னை முக்கியமான இடத்துக்கு கூட்டின்னு போவேன். அங்க வந்து நீ சர்ச்சு கிச்சுன்னு என்ன பேசுன வாயிட்டே கொடுத்துவேன். வந்து கம்மன் உட்காரு. நான் சொல்ல கம்மன் வந்து உட்காரு உட்காரு. இவன் என் பேரன் வீட்லயே தாங்க மாட்டான், சும்மா சும்மா சர்ச்சுக்கு ஏந்து ஓடிடுறான், ஒழுங்கா சாட விட மாட்டான். ஏன்னா அவனுக்கு என்ன பண்ணி விடுங்க அவனுக்கு. ஏய், உங்க கிறிஸ்துவ குடும்பங்கிறாங்கடா, நம்ம எது பண்ணாலும் உங்களுக்கு பலிக்காது, நம்ம எல்லாம் சும்மா ஓட்டி விடலாமா? உங்க கோவில், உங்க ஊர்ல நீங்க உங்க ஊர்ல குலதெய்வம் எதுவோ அதுக்கு தேங்காய் உடைங்க, சரியாயிடும். தேங்காய் வச்சா வீட்டுல இருப்பானா? தேங்காய் வச்சா சரியாயிடும். இவன் எது சாமி போயிட மாட்டான். டேய் சண்டா, சாத்தான். ஐயோ சாத்தானா? அவன் போயிட்டானா? எவ்வளோ நான் காசு கொடுத்தாங்க? தேங்காய் ஓடிப்பாங்க, சரியாயிடுமா? சரி, அவனை தேங்காய் ஓடிச்சுட்டு நான் உங்களை வந்து பாக்குறேன். சொல்றியா? எனக்கு கூலிங் ஐஸ் போடு. எனக்கு ஐஸ் போடாத ஒரு 5 ஜூஸ் போடு. பாஸ் ரெட்டான உங்களை பார்த்து வெயிட் பண்ணுங்க. இப்போ நீ எப்படி பண்றன்னு பார்த்துட்டா? சரியா? வாடா. பாப்பா என் பர்ஃப்யூம். உங்களுக்கு என்ன வேணும்? காலையில நல்லியல மேல குடுக்குறியா? உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேளுடா. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த பொண்ணு நல்லா தான் இருந்தா, வீடு ஓடிட்டு ரவிட தங்க மாட்டா, உங்களுக்கு எதனா பண்ணி விடணும். பேயெல்லாம் நிறைய யூஸ் பண்ணி சொல்லுங்க, பேய தூக்கலாம். என்ன தொட்டுதான் ஜெயில இருந்து வந்ததை காட்டுற பத்தியா? சரி, நான் ஒரு எலுமிச்சம்பழம் தரேன், அது வாயில போயிட்டு விடுங்க, சரியா போயிடும். சரியா போயிடும். கூப்பிட்டாங்க. ஆமா காசு. டேய் சூப்பரா பண்ணடா. பாஸ்டர் அவங்கதான் என்னடா வெள்ளை சட்டை தவிர்த்து அலிலியா கூட்டு வரேன், என் பழுப்பு கிடைக்குமே வேணாம், இவன் எப்படின்னா மாட்டேன் நான் ஓடிடுறேன். நம்ம ஆண்டவருக்கு விரோதமா யார் எழுத முடியும்? பாப்போம். கமெண்ட் என்னடா? இந்த பொய்யான மந்திரம், இந்த பொய்யான வருமானம் இந்த வாழ்க்கையில் வாழாத. நீ வாழ்க்கையை நீ கெடுத்துக்கிற. கத்தரைத்தவா, கத்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார். ஐயா, இதான் என் பைப்பு, இது விட்டா எனக்கு வேற எதுவும் தெரியாது. நானும் ஒரு நேரத்தில் வேதியோட இருந்து இது பல மந்திரவாதிகளோட போய் டூப்ளிகேட்டா மந்திரம் பண்ணி பணத்தை வாங்கினது தான் மிச்சம். இப்போ நான் மனுஷனா இருக்கேன்னா அது இயேசு கிறிஸ்து ஒருவரே தான். நான் இது போல இருந்த டைம்ல எத்தனையோ மந்திரவாதியை பார்த்து இப்போ அந்த மந்திரவாதிகளும் மனம் திருப்பிட்டாங்க. நீ இந்த நாய வேலை செய்யாத, நீ குடும்ப சாபத்தில் விடும். கத்திரத்தவா, கத்திர ஆசீர்வதிப்பாரு, உன்னை நல்ல வழியில நடத்துவார். இப்போ எனக்கு கவர்மெண்ட்னா நான் உங்களுக்கு வீட்டு தரேன். சரி, ஜெபம் பண்றப்பா. என் ஆண்டவரே, இந்த குறி சொல்ற ஆவியை இயேசு கிறிஸ்து நாமத்தினால கட்டித்துக் கொள்கிறோம். இப்பொழுது இந்த மகரை விட்டு விலகி போகட்டும், இயேசுவின் நாமத்தினால. ஐயோ ஃபர்ஸ்ட் இப்போதான் என்னை விட்டு ஏதோ பெரிய ஆவி என்னை விட்டு வேலை இருக்குது. எனக்கு இப்போதான் மன நிம்மதியாகவே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னை எப்போ கத்துறான்ட்டு வேறு திட்டி ஆண்டவர் உன்னை விடுவிச்சிட்டாரு. இனிமேல் எந்த பாவமோ சாபமோ உன்னை அணுகாது. என் கூட வா சர்ச்சுக்கு. ஆண்டவர் உன்னை நல்ல வழியில நல்ல பாதையில நடத்துவாரு. அது மாத்திரம் இல்லை, உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாரு. உன்னை போல வாலிபர்களும் ஆண்டவர் உன்னை கொண்டு அவர்களையும் கொண்டு வர தேவாலயத்துக்கு அது உனக்கு நன்மையா தெரியும். கரெக்டாக இப்போது ஒரு குறுநாடகம் பார்த்தீங்க. இது எங்கேயோ
ஏதோ ஒரு கட்டுக்கதையே இல்லை. தாம்பரம் பகுதியில் சேவனை செய்து கொண்டிருக்கிற அன்பு என்கின்ற ஒரு மந்திரவாதி, ஒரு தாயார், 4 பெண் பிள்ளைகள் இருந்தாங்க, விதவை. அவர்களுக்கு விரோதமாய் செய்வன பண்ணி அந்த குடும்பமே, அதாவது நிலக்குலைஞ்சி வாழ்வா சாவா என்ற நிலையில் இருக்கும்போது எங்களை அழைத்தாங்க. போய் ஜெபம் பண்ணோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த குடும்பத்துக்கு விடுதலை கொடுத்தார். அந்த அவங்களுக்கு செய்வன பண்ண அந்த மந்திரவாதி எங்களிடத்துல வந்து கேட்டான். அவர் பேர் அன்பு. நான் செய்த மந்திர தந்திரத்தை நீங்க எப்படி எடுக்கலாம் என்று சொன்ன உடனே அவருக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறித்து நாங்கள் அறிவித்தோம். அறிவித்த பிற்பாடு எங்க மேல கோபப்பட்டு அவர் எழுந்து போயிட்டார். பிற்பாடு ஒரு 3 வருஷத்துக்கு பிற்பாடு இரும்புலியூர்ல இருக்கிற கன்வென்ஷன்ல, அந்த டிபிஎம் கன்வென்ஷன்ல வந்து கூட்டத்தில், கிறிஸ்துவ கூட்டத்தில் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கினேன், நான் மாந்திரிகம் செய்து அநேக குடும்பத்திற்கு தீங்கு விளைவித்தவன், அதன் சாபத்து நிமித்தமாக என் குடும்பமே சின்னம்பின்னமாச்சு, என் பிள்ளைகள் படுத்த படுக்கை ஆனாங்க, என் மனைவிக்கு சுகம் இல்லாம போயிட்டாங்க, நான் மாந்திரிகத்தில் சம்பாதித்த எல்லா பணமும் செலவைத்தும் ஒன்றும் சுகப்படாத பட்சத்தில் ஒரு ஊழியக்காரர் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ குறித்து அறிவித்து ஜெபம் பண்ணினார். எங்கள் என்று அந்த மந்திரவாதி சாட்சி கொடுத்தாங்க. அவருடைய சாட்சியை தான் உங்கள் மத்தியில் நாடகமாக அரங்கேற்றணும். அதை பார்த்திருப்பீங்க. தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வேதம் சொல்லுகிறது, என்னை அல்லாமல் வேறொரு தேவனை உண்டாக்க வேண்டாம் என்று. வேறொரு தேவனை கொண்டு செய்யப்படுகிற எந்த மாந்திரிகமோ செய்வினையோ எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் விடுதலையாக்குவார். இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சுகம் வேணுமா, சமாதானம் வேணுமா, அல்லது உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் செய்வினை பண்ணி எந்த காரியத்திலும் முன்னேற்றம் இல்லாம பிள்ளைகளுக்குள்ள பலவீனப்பட்டு காணப்படுறாங்களா? எங்க இருந்தாலும் இந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுவீர்களா, என் தேவனாகிய கர்த்தர் விடுதலையாக்குவார். இததான் வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை என்று சொல்லுகிறது. ஆக இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லாருடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என் தேவனாகிய கர்த்தர் ஒரு பாதுகாப்பை தருகிறார். அவர்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற மாந்திரிகமா இருக்கட்டும், கொல்லனால செய்யப்படுகிற பட்டயங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இது என் ஊழியக்காரனுடைய சுதந்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆக இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பாயானா நீ கர்த்தருடைய பிள்ளையும் ஊழியக்காரனும் அவர் சிநேகிதனாய் காணப்படுகிற, உனக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதபடி என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு நாட்களிலே மாந்திரிகத்தினால அடிபட்டு ஒன்றத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவனாய் எல்லாராலும் தள்ளப்பட்டும் விடுவிக்க வழி இல்லாம எத்தனையோ வைத்தியம் மாந்திரிகத்தை தேடியும் சுகமில்லாம விடுதலை இல்லாம இருந்த எங்களை கர்த்தர் தேடி வந்தார். அவர் சுகமாக்கினார். காரணம், அவர் சொல்லுகிறார், தன்னிடத்துல வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளாதவர் என்று. ஆக தேவ பிள்ளையே, நீங்க கர்த்தரிடத்துல வருவீர்களா, உங்களை புறம்பே தள்ளாதே, உங்கள் வியாதியிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குவார். வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். என் ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா, கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க, விடுதலை தாங்க, சுகப்படுத்துங்கப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.